ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கருவேப்பிலை மிளகு குழம்பு தான் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, இதை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து இதை ஊற வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை தாளிக்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா, வெந்தயம் கூடவே வந்து 1 ஸ்பூன் சீரகம் போடணும். சீரகம் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலெல்லாம் நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு போதும். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி இதை வந்து நல்லா அறுத்து போட்டு கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வறுத்தணும். தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வெந்துடணும். அந்தளவுக்கு வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமேட்டு வந்து 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துங்க. கரம் மசாலா சேர்த்துறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, வறுத்தரைச்சோம்ல, அந்த பொடியை போட்டு நல்லா அது ஒன்றா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடணும். புளி தண்ணியை ஊற்றி புளி தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம உப்பு புளிக்காரம்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து வர அளவுக்கு விட்டுறணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் பார்க்குறதே ஒரு அழகு தான். இதோட சுட சுட சாதத்தை போட்டு கொஞ்சமாக அந்த குழம்பு ஊற்றி கூடவே 2 அப்பளத்தை வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். யாரெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கூடவே எனக்கு இப்படின்னா சட்டியில் சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கெலாம் எப்படி பிடிக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாருக்கு நம்மள மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.